திமுக கட்சிக்கார வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்கவங்களை போட்டு மிரட்டி இருக்காங்க. அந்த வீடியோ வந்து கண்டிப்பா போடுறேன். அந்த கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பாருங்க, முழுசா பாருங்க. அந்த மக்கள் வந்து செருப்படி கொடுத்து அவங்களை வந்து அடிச்சு துரத்திருக்காங்க. வேற மாதிரி வந்து தளபதி விஜய்க்காக வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஏழ்மையில இருக்கவங்களை பார்த்து வந்து மிரட்டுற தோணியில வந்து அதிகார திமிரில் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் கொடுத்த செருப்படி வந்து அந்த கட்சிக்கார வந்து என்னைக்குமே மறக்க மாட்டான். இந்த ஒரு வீடியோ அப்படின்றது வந்து நீங்க முழுசா பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அப்பதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை மட்டும் எனக்கு காமி. ஓயக்கலையா மக்களுடைய விருப்பம் நீங்க அது பண்றீங்க இல்ல? ஏன் மக்களுடைய விருப்பத்தை நீங்க தடுக்கிறீங்க? மக்களுடைய விருப்பம் என்ன? மக்களுடைய விருப்பம் என்னமா பண்ணாதீங்க. ஓ எங்க யாரு பொண்ணு தெரியும், நீ போக மாட்டீங்க. என்ன மிரட்டி என்ன நீ மிரட்டுறீங்களா? நீங்க என்ன அன்பா பேசுறீங்க? என்னமா பேசிக்கிறீங்க? அன்பா நீங்க என்ன தெரியும் உங்களுக்கு பஞ்சாயத்தை பத்தி? ஓ யாரு பிச்சை? யார் அவங்க அப்பா வீட்ல இருந்து கொடுக்குறானா விஜய்? ஓ அவன் என்ன விஜய் அவங்க அப்பா வீட்ல இருந்து கொடுக்குறானா? அவன் விஜய் யாரு வராங்களா? அப்படியா? உங்களுக்கு என்ன ஓய பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்லு, நான் எம்எல்ஏ வர சொல்றேன். சரியா? உரிமை சொல்றேன் கேளுங்க. என்ன தெரிவிக்கிறீங்க? சொல்லுங்க. யாரமா தடுத்தாங்க? என்ன பண்ணிக்கிறாங்க 25 வருஷமா? எங்க கட்சி என்னதான் பண்ணி சொல்லுவாங்க. உங்க கட்சி என்ன பண்ணுங்க? என்ன பண்ணி எங்களுக்கு 3 வருஷமா இருந்தாங்க. எங்களுக்கு என்ன பண்ணி சொல்லுங்க. யாரு இப்ப உங்க எம்எல்ஏ சொல்றீங்க? எம்எல்ஏ என்ன பண்ணியாங்க? எம்எல்ஏ வரலையப்பா, வந்தாதானே பண்றீங்க. எம்எல்ஏ இத்தனை வருஷம் யார் என்ன அடிப்படை இப்படி மிரட்டினா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா? அது நீ தான் மிரட்டுற. நாங்க மிரட்டல் விட்டுறது, நாங்க பயப்படுற ஆள் இல்ல. 25 வருஷம் கேக்குறேன். என்ன பண்ணிக்கிறாங்க? 25 வருஷம் ஒரு தொகுதி இருக்கா? அடிப்படை வசதி என்ன தெரியுங்க? நல்லா வந்து சிசி ரோடு, நல்ல தண்ணி, நல்ல சுகாதாரம் தான் கேக்குறோம். எங்களுக்கு இது கூட எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்பி சீட்டு நான் கேட்கல. நீங்க சொன்னது கேட்டீங்களா? இப்ப நான் சொல்றது கேளுங்க. இப்ப அவங்க கிட்ட வந்து மக்களுடைய உரிமை, ஓட்டு போடுறது வந்து மக்களுடைய உரிமை, யாரும் தடுக்க முடியாது. அது விட்டுட்டு நான் வீடு கட்டி கொடுத்தோம், வாங்கி கொடுத்தா யார் விட்டு போனோம்? 25 வருஷமா இருளர் சமுதாயத்துக்கு ஒன்னும் மண்ணும் கிடையாது. இந்த தொகுதியில எம்எல்ஏ இருக்காரு, ரெட்டல் எம்எல்ஏ இதுதான் பண்ணிக்கிறேன் காமி சொல்ல உங்களை. இப்ப உங்க என்ன பண்ணாங்க? ரெட்டல் எம்எல்ஏ என்ன பண்ணாரு? அது சொல்லுங்க எங்களுக்கு. அது என்ன பண்ணாங்க? திமுக காரன் நான் என்ன சொல்றேன் கேளு. நாங்க அதான் உரிமை வந்து போராடுறோம். எந்த கட்சியா கூட இருந்தா எங்களுக்கு தேவையில்லை. அவங்க விருப்பம் கேளுங்க. நாங்க உரிமை தான் போராடுறோம். நாங்க இது இல்லையே எம்எல்ஏ மாத்தணும்னு. முதலமைச்சர் வந்து விஜய் எங்களுக்கு அவசியம் கிடையாது. எவன் வந்தா ஏதோ செஞ்சுட்டு போறான். என்ன பண்ணிக்கிறாங்க நான் கேக்குறேன். சினிமானே ஏதோ டமர் என்று டுமார் என்னத்துக்கு உனக்கு என்ன பிரச்சனை மட்டும் சொல்லு. பிரச்சனை இல்லைன்னா எங்களுக்கு பிடிச்ச 40 ஓட்டு போவீங்களா? 40 ஓட்டு பூங்குமா? அவ்வளவுதானே ஒரு ஊருக்கு. பேசிக்கலவா என்ன போய்? அதான்ப்பா அடிப்படை வசதியா செய்யறதான் லோக்கல் எம்எல்ஏ. அதான் பண்றது காரணமே இதுதான். எங்கோ இங்க வந்து நான்